இப்போ தமிழ் சினிமாவுல ஒரு படம் வந்து ரிலீஸ் ஆகுறதுக்கு முன்னாடி அந்த படத்த பத்தி எல்லாராலையும் பேச வைக்கக்கூடிய ஒரு திறமை யாருக்கு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அது நடிகர் கூல் சுரேஷ்க்கு தான் இருக்குது. அதுக்கு காரணம் அவரோட நடிப்புன்லாம் சொல்ல முடியாது. அவர் உண்டாக்கக்கூடிய சில சர்ச்சைகள் கூட சொல்லலாம். என்னன்னா, புரமோஷன் நிகழ்ச்சிக்கு போயிட்டு ஏதாவது ஒரு கான்ட்ரோவர்சி கிரியேட் பண்ணாம வரவே மாட்டாரு. இல்லன்னா ஏதாவது சர்ச்சையான விஷயத்த பேசிட்டு வந்துருவாரு. இவரு போனாலே கண்டிப்பா ஏதோ ஒரு பிரச்சனை வரப்போகுது அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அது மட்டும் இல்லாம கண்டிப்பா ஏதாவது ஒரு விஷயத்த தேவையில்லாம பேசி வச்சுட்டு வந்துருவாரு அப்படின்ற மாதிரி தான் இவர் மேல விமர்சனம் இருக்கும். அந்த மாதிரி ஒரு சம்பவம் தான் இப்போ நடத்தியிருக்கார். இந்த பொண்ணுக்கு இப்படி நடந்திருக்கு சிஎம் சார், நீங்க இதை கேட்க மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி நீங்க அப்பதான் ஆம்பளையா மாறுவீங்களா? அது என்னன்னா ஆட்டி திரைப்படத்தோட ப்ரொமோஷன் நிகழ்ச்சிக்கு போயிருக்காரு. அங்க இவரை பார்த்த எல்லாருமே ஷாக் ஆயிட்டாங்க. என்னடா இது ப்ரொமோஷனுக்காக நிறைய வேலைகளை பண்ணுவாருன்னு பார்த்திருக்கோம். ஆனா இப்படி கெட்டப்ல வந்து நிக்காரு அப்படின்னு ஷாக் ஆயிட்டாங்க. அது என்ன கெட்டப்னு பார்த்தீங்கன்னா, இப்போ தமிழக அரசு சார்பில சிங்கப்பெண் அதிரடி படையை வந்து உருவாக்கி இருக்காங்க. அதுல போலீசாருக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த ஒரு உடையில அந்த உடையோட அமைப்பு மாதிரியே ஒரு உடைய போட்டுக்கிட்டு வந்திருக்காரு. அதுல வந்து ஆட்டி சிங்கப்பெண் அப்படின்ற ஒரு வாசகம் வந்து இடம்பெற்றிருக்கு. இதுல கூல் சுரேஷ் அவர்கள் வந்து நெத்தியில பொட்டு வச்சுக்கிட்டு வாயில் லிப்ஸ்டிக் போட்டுட்டு அப்படி லேடிஸ் மாதிரியே வந்திருக்காரு. சோ இது வந்து பெரிய அளவுல சர்ச்சையா வெடிச்சிருக்கு. என்னன்னா இப்படி ப்ரொமோஷன் நிகழ்ச்சிகளுக்கு அவர் வந்து நிறைய கெட்டப்ல வந்திருக்காரு. நிறைய விமர்சனங்களையும் சந்திச்சிருக்காரு. ஆனா இந்த ஒரு விஷயம், அதாவது சிங்கப்பெண் அதிரடிப்படை மாதிரியான அந்த தோற்றத்துல வந்த விஷயம் வந்து பெரிய அளவுல பேசுபொருளா மாறி இருக்கு. அது மட்டும் இல்லாம நிறைய பேர் வந்து கண்டனங்களையுமே தெரிவிச்சு வந்துட்டு இருக்காங்க. என்னன்னா இது வந்து ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. இது வந்து தமிழக அரசு சார்பில ஒரு பொறுப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம். இத வந்து கிண்டல் பண்றதுக்கு கொஞ்சம் கூட அவசியமே கிடையாது. இது வந்து செஞ்சது தவறு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வராங்க. அதே நேரத்துல எப்படி இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை நீங்க பண்ண முடியும் அப்படின்ற மாதிரியான கேள்விகளையுமே கேட்டுட்டு வராங்க. அதுல அந்த நிகழ்ச்சியில இவர் இந்த கெட்டப் மட்டும் தான் பாத்தீங்கன்னா, அவர் பேசின விஷயங்கள் கூட சர்ச்சையா தான் போய் முடிஞ்சிருக்கு. அதுல வந்து அவர் என்ன பேசியிருக்காரு அப்படின்னா, இப்போ தான் விஜய் அவர்கள் வந்து சிங்கப்பெண் அதிரடிப்படையை வந்து தொடங்கி இருக்காரு. ஆனா ஆட்டி திரைப்படத்துல பெண்களுக்கான சக்தி, பெண்களுக்கான மாற்றம் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிறத அப்பவே சொல்லியிருக்காங்க அப்படின்னு அந்த மாதிரியும் வந்து கம்பேர் பண்ணி பேசியிருக்காரு. சோ இது மட்டும் தானன்னு கேட்டா, இது மட்டுமே கிடையாது. நெறைய விஷயங்கள வந்து இவரு கூல் சுரேஷ் அவர்கள் வந்து பேசியிருக்காங்க. சோ பெண்களுக்கான சக்தி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இந்த ஆட்டி திரைப்படத்துல பார்த்திருக்காங்க. கண்டிப்பா இதனால நீங்க வந்து படத்த போய் பாருங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இப்போ கூல் சுரேஷ பொறுத்தவரைக்கும் நெறைய ப்ரமோஷன் நிகழ்ச்சிகளுக்கு போய் கலந்திருக்காரு. நெறைய சர்ச்சைகள சந்திச்சிருக்காரு. அவர் பேச்சுக்களால வந்து கண்டிப்பா கான்ட்ரோவர்சிய கிரியேட் பண்ணிருவாரு. சோ இதனாலவே படத்துக்கான ப்ரமோஷனுக்கு வந்து எல்லாரும் விரும்புவாங்கன்னு கூட சொல்லலாம். இப்போ இவர் இந்த கெட்டப்ல வந்ததுக்கு ஒரு ஒரு தரப்பினர் என்ன சொல்றாங்கன்னா, அவர் நார்மலா ப்ரமோஷனுக்காக தான் வந்தாங்கப்பா. வேற என்னப்பா பண்ணாரு அப்படின்ற மாதிரியும் கேட்கிறாங்க. இன்னொரு தரப்பினர் வந்து இது தமிழக அரசு கொண்டு வந்திருக்கக்கூடிய ஒரு புதிய திட்டத்த கிண்டல் பண்ற மாதிரி இருக்கு. அப்படின்ற மாதிரியுமே தங்களோட கருத்துக்கள சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க. இவரு இந்த ஒரு விஷயம் தானன்னு கேட்டா, இதுக்கு மேல ஒரு படி போயி, அங்க புரோட்டோகால் அந்த விஷயத்த வந்து சர்ச்சையா பேசி வச்சிருக்காரு. அதாவது மேயர் பிரியா அவர்களுக்கும், எம்எல்ஏ பல்லவி அவர்களுக்குமே அந்த புரோட்டோகால் விவகாரம் வந்து பெரிய அளவுல சர்ச்சையா வெடிச்சிருந்தது. அதாவது ஒரு அரசு நிகழ்ச்சியில மெழுகுவர்த்தி ஏத்துவது தொடர்பான பிரச்சனை வந்து பெரிய அளவுல பேசுபொருளா மாறுச்சு. அதுக்கு வந்து மாத்தி மாத்தி ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் குறை சொல்லிட்டு இருந்தாங்க. அதுல மேயர் பிரியா வந்து புரோட்டோகால் படி தான் நாங்க ஏத்துறதுக்கு கொடுத்தோம். அதனால தான் நான் வந்து அப்படி பண்ணேன் அப்படின்னு அவங்க விளக்கத்த கொடுத்திருந்தாங்க. அந்த ஒரு புரோட்டோகால் விஷயத்தையுமே கூல் சுரேஷ் இந்த ஒரு நிகழ்ச்சியில பேசியிருந்தாரு. என்னன்னா, இயக்குனர் பேசுறதுக்கு முன்னாடி அந்த படத்துல நடிச்ச நடிகர் காதல் சுதாகர் வந்து பேசுறதுக்கு போனாரு. அப்போ கூல் சுரேஷ் என்ன சொல்றாருன்னா, புரோட்டோகால பின்பற்றணும் அப்படின்னு அந்த இடத்துல வந்து கான்ட்ரோவர்சி கிரியேட் பண்ணக்கூடிய விதமா இந்த ஒரு டயலாக்க பேசியிருந்தாரு. என்னன்னா, ஃபர்ஸ்ட் இயக்குனர் பேசணும். அதுக்கப்புறமா தான் மத்தவங்க பேசணும் அப்படிங்கிறதுக்காக புரோட்டோகால பின்பற்றணும் அப்படின்ற மாதிரி பேசியிருந்தாரு. சோ இதனால என்ன சொல்றாங்கன்னா, கூல் சுரேஷ் வந்து பிரிப்பேர்டா தான் போயிருக்காரு. நம்ம வந்து என்ன பேசினா அங்க வந்து கான்ட்ரோவர்சி ஆகும். கண்டிப்பா எல்லாருமே நம்ம வந்து நோக்குவாங்க. எப்படி உற்று நோக்குவாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இப்படி ப்ரீ பிளான்டா போயிருக்காரு. அப்படின்ற மாதிரியுமே வந்து விமர்சனங்கள வந்து முன் வச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. இதுல மிக முக்கியமா எல்லாரும் என்ன கேட்டிருக்காங்கன்னா, பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள தடுக்கிறதுக்காகவும், பாதுகாப்ப வலுப்படுத்துறதுக்காகவும் தான் உருவாக்கப்பட்டிருக்கு இந்த அதிரடிப்படை. அதாவது சிங்கப்பெண் அதிரடி சிறப்பு படை உருவாக்கி இருக்காங்க. சோ இந்த ஒரு நேரத்துல திரைப்பட விளம்பரத்திற்காக இந்த ஒரு கெட்டப், இந்த சீருடையை பயன்படுத்துறது எந்த விதத்துல நியாயம் அப்படின்னு சமூக வலைதளங்கள்ல கேள்விகளை எழுப்பிட்டு வந்துட்டு இருக்காங்க. சோ இது வந்து ஒரு அதிகாரப்பூர்வ அமைப்போட வந்து அடையாளம். சோ அத வந்து ஒரு பொழுதுபோக்கு ப்ரமோஷனுக்காக பயன்படுத்துறது சரியே கிடையாது. கவனத்தை ஈர்க்கணும் அப்படின்னா, இது போன்ற விஷயங்கள பயன்படுத்த வேண்டிய அவசியமும் கிடையாது அப்படின்னு பலருமே கண்டனத்த தெரிவிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. இப்போ கூல் சுரேஷ பொறுத்தவரைக்கும் சொல்லணும்னா, ஆரம்ப காலகட்டங்கள்ல நெறைய
திரைப்படங்கள்ல துணை நடிகரா நடிச்சுட்டு இருந்தாரு. ஆனா பிக் பாஸ் நிகழ்ச்சிக்கு போனதுக்கு அப்புறமா தான் அவர் வந்து பெரிய அளவுல வெளிய தெரிய ஆரம்பிச்சாரு. ஆனா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அவர் பண்ணக்கூடிய சேட்டை இருக்கே அதுக்கு கொஞ்சம் கூட அளவே கிடையாது. ஏன்னா புரமோஷன் நிகழ்ச்சிக்கு இவர கூப்பிட்டு பேச வச்சோம்னா, கண்டிப்பா படத்த பார்க்க வச்சுருவாரு அப்படின்ற ஒரு மைண்ட் செட் வந்து எல்லார்கிட்டயும் இருக்குது. அதே நேரத்துல இவர் போனாலே ஏதாவது வந்து சில்மிஷம் பண்ணாம வரமாட்டாரு. கான்ட்ரோவர்சிய கிரியேட் பண்ணாம வரமாட்டாரு. அப்படின்ற மாதிரியுமே டாக் போய்க்கிட்டு தான் இருக்கும். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, லீடர் திரைப்படத்தோட புரமோஷன் நிகழ்ச்சியிலயுமே இவர் வந்து எல்லாத்தையுமே வந்து திரும்பி பார்க்க வச்சாரு. அவருடைய பேச்சுக்களுமே வந்து கொஞ்சம் கான்ட்ரோவர்சியா மாறி இருந்துச்சு. என்னா லீடர் திரைப்படத்தோட அந்த புரமோஷன் நிகழ்ச்சிக்கு அந்த படம் ரிலீஸ் ஆகி அந்த விஷயத்துக்குலாம் பண்றப்போ என்ன பண்ணியிருந்தாருன்னா, போயிட்டு அங்க வந்து நீங்க வந்து தேர்தல் நடக்க போகுது. அதனால வந்து நீங்க மன்சூர் அலிகானுக்கு ஓட்டு போடுங்க. மத்தவங்களுக்கு ஓட்டு போட்டீங்கன்னா, வாஷிங் மிஷின் தான் தருவாங்க. ஆனா நீங்க மன்சூர் அலிகானுக்கு ஓட்டு போடுங்க. வீட்டுக்கே வந்து துணி துவைச்சு தருவாரு அப்படின்ற மாதிரி வார்த்தைகள்லாம் பேசினாரு. இதுவுமே கொஞ்சம் பெரிய அளவுல சர்ச்சையா வெடிச்சு இருந்துச்சு. இப்படி புரமோஷனுக்காக என்னத்தனாலும் பேசி உற்று நோக்க வச்சிருவாரு. சோ இப்ப வந்து பாத்தீங்கன்னா, அதிரடி படையோட அந்த சீருடைய போட்டுட்டு போனது கூட இது படத்துக்கான புரமோஷன் தானே தவிர மத்தபடி கிண்டல் அடிக்கக்கூடிய விதம் கிடையாதுன்னு ஒரு தரப்பினர் சொல்றாங்க. இன்னொன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இதெல்லாம் தேவையில்லாத வேலைப்பா. இது வந்து ஒரு அரசாங்க அமைப்போட ஒரு திட்டம். அந்த ஒரு சீருடைய கேவலப்படுத்துற மாதிரி இருக்குது. அப்படின்ற மாதிரியுமே தங்களோட கருத்துக்கள சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க. எப்பவுமே கூல் சுரேஷ் வந்தாலே அந்த விஷயம் வந்து கண்டிப்பா வைரல் ஆகும். சோ அதே மாதிரி தான் இப்ப அந்த ஆட்டி திரைப்படத்துக்கான புரமோஷன் நிகழ்ச்சிய வந்து அவரு நெனச்ச மாதிரியே வைரல் ஆக்கிட்டாரு. அவர் போற இடத்துல ஏதாவது பண்ணி அந்த விஷயத்த வந்து பார்க்க வச்சுருவாரு. அது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். சோ இப்ப மறுபடியுமே பார்த்தீங்கன்னா, இந்த ஆட்டி திரைப்படத்தோட புரமோஷனுக்காக போனாரு. அவர் அந்த சீருடை கெட்டப்ல நிக்கக்கூடிய விஷயம் வந்து அந்த ஒரு வீடியோ வந்து ரொம்பவே வைரல் ஆகிட்டு இருக்கு. அதே நேரத்துல அந்த புரோட்டோகால் விஷயம் கூட ரொம்பவே வைரலா போய்க்கிட்டு இருக்கு. எது எப்படியோ நீங்க வந்து அத சர்ச்சையா எடுத்துக்கிட்டாலும் சரி, அத நீங்க விமர்சனமா எடுத்துக்கிட்டாலும் சரி, நீங்க வந்து அத கான்ட்ரோவர்சியா எடுத்துக்கிட்டாலும் சரி, என்ன பத்தி தப்பா நெனச்சுக்கிட்டாலும் பரவால்ல. நான் வந்து புரமோஷனுக்காக தான் பண்ணேன் அப்படின்ற மாதிரி அவர் விஷயத்த பண்ணிட்டாரு. அவர் நெனச்சத சாதிச்சிடுறாருல்ல. எப்படினாலும் அவர் ஏதாவது ஒரு விஷயத்த பண்ணி அவர வந்து ஃபோக்கஸ் பண்ண வச்சுறாரு. சோ அந்த மாரி இந்த ஒரு விஷயத்தையும் ஆட்டி திரைப்படத்துக்கான புரமோஷனுக்கு அவர எதுக்காக கூப்பிட்டாங்களோ அந்த விஷயத்த கரெக்ட்டா பண்ணிட்டாரு. எஸ் அந்த படம் வெளியாகி எப்படி அந்த மக்கள் மத்தியில் ரீச் ஆகுதோ இல்லையோ, கூல் சுரேஷ் பண்ண இந்த விஷயம் வந்து கண்டிப்பா இன்னும் கடந்த சில நாட்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, கடந்த போகக்கூடிய சில நாட்களுக்கு கண்டிப்பா இணையத்த ஆக்கிரமிச்சு, அது வைரல் கன்டென்ட்டா போய்க்கிட்டே தான் இருக்கும். அதுல எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது. சோ இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களோட கருத்துக்கள மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அது மட்டும் இல்லாம கூல் சீரிஸ் உங்களுக்கு பிடிக்குமா அப்படிங்கிறதையும், கூல் சீரிஸ் இந்த மாதிரி கான்ட்ரோவர்சி விஷயங்கள பத்தி நெறைய பண்ணிட்டு இருக்கார்ல. சோ இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களோட கருத்துக்களையுமே மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.